வணக்க மக்களே. ஆடி பௌர்ணமி, குரு பூர்ணிமா நன்னாளை முன்னிட்டு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருந்தேன் தரிசனத்துக்காக. சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி திருச்செந்தூருக்கு காலையில் 6 மணி 10 நிமிஷத்தில் ட்ரெயின் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் ஒரு 30 ரூபா ரேட்டில் அங்கேருந்து போயிட்டு சன்னிதானத்தில் என்ட்ரன்ஸில் இறங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து உள்ளே அப்படியே ராஜகோபுரத்தை சேவிச்சுட்டு, ராஜகோபுரத்துக்கு லெஃப்ட் சைட்லேயே என்ட்ரன்ஸ் உள்ளே போகுது. அதில் உள்ளே வந்தவொடனே ஃபஸ்ட்டில் இந்த காலணி வைக்கிறதுக்கான இடம் இருக்குது, அதுக்கப்புறம் லக்கேஜஸ் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபோன் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது. இந்த செல்ஃபோன் வந்து உள்ளே அலோடு இல்லை. நம்ம முன்னாடியே பிரகாரத்தையே நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடியே உள்ளே கொடுத்துட்டு தான் நம்ம மூலஸ்தானத்துக்கு போகணும். எனவே ஃபஸ்ட்டு காலணிகள்னு அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். காலணிக்கு எதுவும் அவங்க சார்ஜ் பண்ணல. காலனி வச்சுட்டு ஒரு டோக்கன் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் லக்கேஜ் பார்த்திங்கன்னா நான் வெறும் மாட்டு ட்ரெஸ் தான், அதாவது வந்து ஆல்டர்னேட் ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போனேன். லக்கேஜுன்னு பெருசாக எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ அது அந்த கிளாத் பேக் மட்டும் நான் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் மட்டும் டோக்கன் போட்டேன். அது 5 ரூபா தான் டோக்கன். ஸோ அது வந்து பாதுகாப்பாக இருக்குது, நல்லா பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே ப்ரிலிமினரி ஸ்டெப்ஸ். இதெல்லாம் முடித்த உடனே நம்ம நெக்ஸ்ட்டு கடல் நீராடணும், அதுதான் முக்கியம். ராஜகோபுரத்துக்கு என்டையர் பேக் சைடில் கருணை கடலே கந்தா போற்றி அந்த போர்டுக்கு பக்கத்தில் வதனாரம்பத்துறை இருக்கும். அதுதான் வந்து கடல். அங்கே தான் வந்து நம்ம நீராடுறது நல்லது. கடல் நீராடிட்டேன் ஒரு 7 மணிக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாழி கிணறுல குளிக்கணும். நம்ம நாழி கிணறு சொல்கிறோம், அங்கே இருக்கும் 4 கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாழி கிணறு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் போனது பௌர்ணமி நாள் அப்படின்றதுனால நாழி கிணறுக்கு 7 மணிக்கு நான் காலையில் நின்னேன். பட் 9:30 மணிக்கு தான் என்னால் உள்ளே போக முடிஞ்சது. அந்தளவுக்கு ஹெவியான ரஷ்ஷு. ஃபுல்லாக பொறுமையாக நின்று போயிட்டு உள்ளே நாழி கிணறுல குளிச்சாச்சு. ஷவர் போட்டிருக்காங்க இப்போ நாழி கிணறுல. இந்த மாதிரி ஆள் உட்காந்து மொண்டு ஊற்றுறதுலாம் இல்லை, ஷவர் மாதிரி இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நாழி கிணறுல குளித்தோடனே அங்கே லேடிஸ்க்கு ட்ரெஸ் மாற்றுற இடம் இருக்குது, ஜென்ஸ்க்கு இருக்குது. ஜென்ஸ் அங்கேயே இருக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம மண்டபமும் இருக்குது, அங்கேயே நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கலாம். நான் ட்ரெஸ்லாம் மாற்றிட்ட பிறகு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டேன் எப்படி போனோன்னு. அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நாழி கிணறு குடித்த பிறகு நான் என்டையர் எண்டில் இருக்கிற மூவர் சமாதியை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டேன். மூவர் சமாதி போய் பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கிளம்பி தூண்டுகை விநாயகர் நம்ம சேவிக்கணும். விநாயகர் கோயிலில் போய்ட்டு நம்ம சூரத்தேங்காய் எடுத்துனா சூரத்தேங்காய் உடைங்க, இல்லைனா சுவாமி மட்டும் சேவிச்சுட்டு விநாயகர் முடித்த பிறகு தான் நம்ம வந்து சுப்பிரமணிய சுவாமி தரிசனத்துக்கு நம்ம உள்ளே போகணும். அதுதான் வழக்கம். சுவாமி தரிசனத்துக்கு பார்த்திங்கன்னா கோபுரத்துலேருந்து 2 பக்கமும் இருக்குது. லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது, ரைட் சைடில் ரெண்டுமே. பொது தரிசனத்துக்கும் 100 ரூபா டிக்கெட், 2 என்ட்ரி கொடுக்குறாங்க. நான் வந்து பொது தரிசனம் தான் போனேன். ஸோ 10 மணிக்கு நான் உள்ளே என்ட்ரி ஆனேன். எனக்கு பார்த்திங்கன்னா 4.5 மணி நேரத்துக்கு மேலே டைம் ஆச்சு. 10 மணிக்கு போனேன், 2:30 மணிக்கு தான் சுவாமி சேவிக்க முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு அது ஃபுல்லாகவே நாங்கள் நின்றுல 10 மணிக்குள்ளே போனோடனே அந்த பாக்ஸ் மாதிரி ஒரு ரூம் மாதிரி உட்கார வச்சு அனுப்புகிறாங்க. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் போச்சு. 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இது மாதிரி ஒரு ரூமாக உட்காந்துட்டு இருந்தோம். ரூம்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, ஸோ எல்லாம் டிவி எல்லாம் நல்லா தான் இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் குறை இல்லை. அன்றைக்கி பௌர்ணமினால ரொம்ப லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக 1.5 மணி நேரம் தான் அந்த மெயினான இடம் மூலஸ்தானத்துக்குள்ளே போகிறதுக்கான பொறுமையாக நம்ம கடந்து போனோம். நல்ல ஹெவி ரஷ் அங்கே. ஸோ சுவாமியை வந்து 2:30 மணிக்கு சேவிச்சிட்டோம். உள்ள மூலஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தேங்காய் உடைக்கிறதுக்கு 100 ரூபா வாங்குவாங்க. அதே மாதிரி அந்த பன்னீர் இலை விபூதி 100 ரூபா. அதெல்லாம் வந்து கம்பல்ஷன் இல்லை, நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அவங்க பண்ணி தராங்க, உங்களை யாரும் கம்பல் பண்ணுறது இல்லை. நீங்கள் தேங்காய் உடைக்கணும் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா தான் அவங்க உடச்சி தராங்க, அதுக்கான 100 ரூபா வாங்குவாங்க. பன்னீர் இலை விபூதிக்கும் அதே மாதிரி தான். பட் அது வாங்கலாலும் பரவாயில்ல, மூலஸ்தானத்துலேயே நம்ம சாமி சேவிக்கும் போது நமக்கு விபூதியெல்லாம் தராங்க. சுவாமி அபிஷேகம் பண்ண விபூதியெல்லாம் வந்து அது ஃப்ரீ தான், எப்போ தர மாதிரி. ஸோ இப்படி தான் என்னுடைய சுவாமி தரிசனம் இருந்து முடிச்சுட்டு வந்த பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும். டைம் இல்லைனாலும் ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி அன்னதானம் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போகணும். அன்னதானம் போகிறது ரொம்ப நல்லது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. ஸோ ஒரு 45 நாங்கள் போனால் அது பௌர்ணமியிலே கூட எனக்கு 45 மினிட்ஸ் தான் ஆச்சு, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. 45 மினிட்ஸ்லேயே நம்ம டோக்கன் அந்த க்யூவில் வாங்கி உள்ளே போய்ட்டு நல்ல அற்புதமான ஒரு சாப்பாடு அன்னதானம். அதுக்கு நம்ம தாராளமாக நம்ம டொனேட் பண்ணிட்டு வரலாம். அன்னதானம் சாப்பிட்டு முடித்தோடனே எல்லாருமே அந்த மாதிரி டொனேட் பண்ணாங்க தான் அங்கே. நல்லா ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அன்னதானம், தாராளமாக இருக்கலாம். சூப்பராக நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்குது, தண்ணி வசதியெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ நிர்வாக பொறுப்பை பொறுத்தவரையிலையும் எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, நல்லபடியாக பண்ணியிருக்காங்க.
ஸோ நான் சுவாமிக்கு வந்து 2-3 பாடல்கள்லாம் எழுதியிருந்தேன். ஸோ அதெல்லாமும் சன்னிதானத்தில் நான் வந்து சமர்ப்பிச்சுட்டு வந்தேன். ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் திருச்செந்தூர் ஆன்மீக பயணத்தினுடைய ஒரு வீடியோ. ரொம்ப நல்லா அற்புதமாக இருந்தது. ஸோ மக்களும் வந்து நல்ல நாளில் நீங்களும் போய் சுவாமியை சேவிங்க. நன்றி, வணக்கம்.